பறிபோகும் பெசில் ராஜபக்சவின் வீடு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு வழங்க அனுமதி வழங்கிய பிரதமர் ஹருணி அமரசூரிய. இலங்கையின் ராணுவ வெற்றி விழாவை கொண்டாடும் முகமாக போலீஸ் அதிகாரிகளை தாக்கிவிட்டு தப்பியோடிய விமல் வீரவம்ச கால் இடறி கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. விமல் வீரவம்ச உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணைகள் தீவிரம். ஒருபோதும் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றை ஆட்சியையும் விட்டுக் கொடுக்க முடியாது. விடுதலை புலிகளுக்கு எதிராகவே நாங்கள் போரிட்டோம், தமிழர்களுக்கு எதிராக அல்ல, அடித்து கூறும் நாமல் ராஜபக்ச. இலங்கையின் தேசிய ராணுவ வீரர்கள் விழாவில் புறக்கணிக்கப்பட்ட மஹிந்த அழைப்பு விடுக்காததால் கொந்தளித்தெழுந்த மனோஜ் கமகே குழு. தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் பல பகுதிகளிலும் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டது. கனடாவிலிருந்து வெளிவந்த அதிர்ச்சி அறிக்கையுடன். போர் வீரர்கள் நினைவு நாள் ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு செய்தமைக்காக விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற விளையாட்டரங்கில் அமைந்துள்ள இராணுவ போர் வீரர்கள் நினைவு சின்னம் முன்பாக நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கான ஒத்திகை நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த ஒத்திகை மற்றும் பிரதானமான நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச உட்பட சுமார் 30 பேர் கொண்ட குழு ஒன்று அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அனுமதியின்றி போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்திற்குள் நுழைந்து பெரும் அட்டகாசங்களை நிகழ்த்தியுள்ளனர். அவ்வேளையில் போலீஸ் அதிகாரிகள் விமல் வீரவம்சவை தடுக்க முயற்சித்த போது போலீஸ் அதிகாரிகளை தள்ளிவிட்டு தப்பியோட முயற்சித்துள்ளார். இதன்போது கால் இடறி நிலத்தில் விழுந்த விமல் வீரவம்சவை அவரது குழுவினர் தூக்கி எடுத்துள்ளனர். அத்தோடு போலீசாரையும் மீறி அங்கே இராணுவத்தினருக்கு அவர் அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் விமல் வீரவம்சவுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தொம்பே பிரதேச செயலகத்தின் பொறுப்பில் உள்ள மல்வானை பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு சொந்தமான வீட்டை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நேற்று பிரதமருடன் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் இணைப்பாளர் சசிந்து பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். நடைபெற்ற கலந்துரையாடலில் இக்காணியை கூடிய விரைவில் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதால் இந்த நேரத்தில் அந்த வளாகத்திலிருந்து வெளியேறி செல்வதற்கு தாங்கள் உள்ளிட்ட குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மல்வானை காணியை வரும் நாட்களில் கூடிய விரைவில் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார். நாங்கள் கோரிய விடயத்திற்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு பதில் கிடைத்துள்ளது. அந்த பதிலை தொடர்ந்து இந்த நேரத்தில் மல்வானை காணியிலிருந்து வெளியேற நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எனவும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தேசிய ராணுவ வீரர் வெற்றி விழா நிகழ்வில் பங்கேற்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரை எந்த அழைப்பும் கிடைக்கவில்லை என அவரது ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் உபாலி பன்னிலேகே அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வெற்றி விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வழக்கமாக ஜனாதிபதி செயலகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்தே இந்த வெற்றி விழாவிற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் தற்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு அவ்வாறான அழைப்பு வரவில்லை எனவும் மனோஜ் கமகே ஆதங்கத்துடன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது
வீதியை மறித்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தலைமை நீதவான் அசங்க எஸ் போதகரம முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாட்சிகள் எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன் காரணமாகவே வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு ஒத்திவைக்க நீதிமன்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி அப்போதைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் உயர்ஸ்தானிகரின் இலங்கை விஜயத்திற்கான எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டத்தை விமல் வீரவம்ச குழு மேற்கொண்டிருந்தது. இதன்போது கொழும்பு தும்முல்ல பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களின் போக்குவரத்து அன்றாட நடவடிக்கைகளும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விமல் வீரவம்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக வீதிகள் கட்டளை சட்டம் மற்றும் காவல்துறை கட்டளை சட்டத்தின் கீழ் குருந்துவத்தை காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கின் மேலதிக சாட்சிகளை ஆராய்வதற்காக அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை மாதம் 13ஆம் திகதிக்கு கொழும்பு தலைமை நீதவான் ஒத்திவைத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளான நேற்று இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் கொழும்பு உட்பட தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் பல்வேறு நாடுகளிலும் நினைவஞ்சலிகள் இடம்பெற்றது. இதில் கனடாவின் ஒட்டோவா ஒன்ராரியோ பிரதம அலுவலகத்திலிருந்து விசேட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பேசியுள்ள கனடிய பிரதமர் மார்க் ஹானி, கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நாம் இன்று தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிக்கிறோம். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக நீடித்த இலங்கை உள்நாட்டு போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டன. நாம் உயிரிழந்தவர்களின் நினைவை போற்றி துன்பமடைந்த தமிழ் உறவுகளுக்கு என்றும் துணையாக இருப்போம் எனவும் தெரிவித்தார். உலகில் மிகப்பெரிய புலம்பெயர் தமிழ் சமூகத்தை கொண்டுள்ள நாடுகளில் கனடா முதன்மையானது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடந்த 2022ஆம் ஆண்டில் கனடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் திகதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒரு மனதாக அங்கீகரித்தது. துயர் படிந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கிய படியாகும். இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான சர்வதேச பொறுப்புக்கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் கனடா தொடர்ந்தும் சர்வதேச அரங்கில் முழு ஆதரவையும் வழங்கும் என உறுதியளித்துள்ளார். கனடிய பிரதமரின் இந்த அறிக்கை உலக தமிழரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் மக்களுடன் எமக்கு எவ்வித பகைமையும் கிடையாது. விடுதலை புலிகளுடன் தான் எமக்கு பிரச்சினை காணப்பட்டது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த முப்படையினருக்கு என்றும் உரிய கௌரவம் அளிப்போம். அதேபோல் எக்காரணங்களுக்காகவும் முப்படையினரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மல்வானை சொகுசு இல்லம் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுடையது என்று கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. இந்த விவகாரம் நீதிமன்றத்தினூடாக தீர்க்கப்பட்டு அந்த இல்லத்தை அரசுடைமையாக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் ஒரு தரப்பினர் இந்த இல்லத்தை அரசுடைமையாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அங்கு கூடாரமிட்டுள்ளார்கள். இவர்களின் பின்னணியில் அரசாங்கம் உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மல்வானை சொகுசு இல்லம் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச உடையது என்று கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. மேலும் மல்வானை இல்லம் பெசில் ராஜபக்ச உடையது என்றால் நான் அங்கு கட்சி காரியாலயத்தை அமைத்திருப்பேன். கடந்த காலங்களில் எம் மீது சுமத்திய சகல குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கம் நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் எமக்கு சுதந்திரமாக அரசியல் செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்தன. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த முப்படை வீரர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களின் சேவையை கௌரவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் முப்படையினருக்கு முறையான இடத்தை வழங்கியுள்ளதா என்பது சந்தேகத்திற்கிடமாகவே உள்ளது. தமிழ் மக்களுடன் எமக்கு எவ்வித பகைமையும் கிடையாது. அவர்கள் எமது உறவினர்கள். உலகளாவிய ரீதியில் மோசமான பயங்கரவாத அமைப்பாகவே விடுதலை புலிகள் அமைப்பு செயற்பட்டது. இந்திய பிரதமரும் எமது நாட்டின் அரச தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் செயல்பாடு முழு நாட்டுக்கும் உலகிற்கும் அச்சுறுத்தலாகவே காணப்பட்டது. அதனால் தான் அந்த அமைப்பை முற்றாக அழித்தோம். இன்று நாட்டு மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்கிறார்கள். இந்த ஒற்றுமையை பாதுகாக்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றை ஆட்சியையும் விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.